என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால. இந்த பைபிள் நம்ம பார்க்கும்போது முழங்கால் படியிட்டு ஜெபித்தவர்களுடைய வரலாற்று நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபித்தாங்க, எதற்காக ஜெபித்தார்கள் சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜபத்தை நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், முழுமையாக நம்ப மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்மை உண்டாக்கிற கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து இந்த இடத்துல யாரதான் முழங்கால் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஏதாவது கிடைக்கும் நினைக்கிறவங்க தான் முழங்கால் படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த இடத்துல எதனா ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்வோமா, விடுதலை சுகம் உண்டாகும் மட்டும்தான் சபைக்கு போகணும் அவசியம் இல்லை. நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து இந்த உலகமே அவருக்கு முன்பாக என்ன பண்ணுமா, முழங்கால் படிக்கணும். இது எப்படி சொல்றது, தாவீது ராஜா சொல்றாரு. அல்லேலூயா. இந்த நாட்டினுடைய ராஜாவே என்ன பண்றாரு சொல்றாரு. ஏசாயா 35:3 வாசனம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா மருந்து மாத்திரம் போதாது. டாக்டர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஆகாரத்தை கொடுங்க, ஒரு சூப்பு கொடுங்க, அவங்களுக்கு நல்லா திராணி உழவெல்லாம் இருக்க முடியாது, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நல்லா பழங்கள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தணும், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தணும்னு சொன்னா ஜப உதவி நம்ம அவங்க செய்யணும். அல்லேலூயா. அவங்க கை தளர்ந்து போயிடுச்சு, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவங்க ஆட்டம் காண்பு உடம்புலாம் அவங்களால முடியல, மனசு தாங்க முடியல, அந்த கையை பிடிச்சி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்லாடுகிற முழங்கால்கள், ஐயோ நான் என்ன பண்றது தெரியலையே, பலப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடுத்த வசனம் வாசிங்க. ரோமர் 14:11 வாசிங்க. அல்லேலூயா. முழங்கால்கள் யாவும் முடங்கணும், நாவு யாவும் அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. இந்த நாக்குனால 2 விஷயம் செய்ய முடியும். ஒருத்தரை சாகடிக்க முடியும், ஒருத்தரை வாழ வைக்க முடியும். இந்த நாக்குனால என்ன பண்ண முடியும், 2 விஷயத்தை நல்லா செய்ய முடியும். இந்த நாக்குல ஒருத்தனை உடனே சாகடிக்க வச்சிடலாம், ஒருத்தனை என்ன பண்ணலாம், ஒருத்தனை ஒரே நிமிஷத்துல வாழ வைக்கலாம். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இந்த நாக்கு மற்றவர்களை கேவலப்படுத்துவதற்காக அல்ல, உங்க நாக்கு மற்றவர்களை வாழ வைக்கிறதாக இருக்கணும். அல்லேலூயா. வணக்கம் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு சொல்லுறது காரணம் நம்ம நாக்கு எப்படிப்பட்டதா இருக்கணும், சாப்பிடுறதுல சுவையுள்ளதா இருக்கணும், பரவாயில்ல தேவையில்ல. நம்ம பேசும்போது 4 பேர் வாழ வச்சுட்டு போங்க, எவ்வளவு நேரம் இருக்குன்னு போறீங்க. மற்றவர்களை தூக்கி விடுகிற, மற்றவர்களை உயர்த்துகிற வளம் நம்ம தான் பண்ணணும் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனம் பார்க்கும்போது முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள். யாரெல்லாம் ஜெபித்தாங்கன்னு சொல்லி தான் பண்ண போறோம் நீங்க பார்க்க போறோம். முழங்கால் படியிட்டு ஜெபித்த எலியா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:39. அல்லேலூயா. கவனி, இந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு எலியா 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் நிக்கிறாங்க.
வானத்திலிருந்து அக்கினி நீங்க வரவேன்னு சொல்லி எலியா அவங்க கிட்ட சொல்றாரு. காலையில இருந்து கூப்பிடுறாங்க, வானத்திலிருந்து அக்கினி வரல. எலியாவும் கூப்பிடுறாரு, வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சித்து போட்டது. 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டார் என்று வர சொல்லுது. ஒரே மனுஷன். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, நம்முடைய விசுவாசமும் நம்முடைய வைராக்கியமும் தான் எல்லாரும் செயல்படுத்த முடியும். நுகத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்நிய நுகத்துல போய் நம்ம விழுந்து விடக்கூடாது. எந்த விதமான காம்ப்ரமைஸும் நம்ம ஆகக்கூடாது. வைராக்கியமா எலியாவை போல நம்ம நில்லுங்க. எலியா சாதாரண மனுஷனா? மிகப்பெரிய தீர்க்கதரிசி. 450 பாகாளர்கள் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ண ஆண்டவர் விரோதமா அவனை வெட்டி போட்டார். என்கிட்ட சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமா, ஆண்டவர் விரோதமா வருவர்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஒன்றுமே இல்லாத பார்க்க பண்ணுவார். நான் சொல்றேன் உடனே உங்களுக்கு, நீங்க யாருக்கு விரோதமான எதிர்த்து நில்லுங்க, ஆண்டவருக்கு விரோதமா மாத்திரம் எதிர்த்து நிற்காது. மிகப்பெரிய வாழ்க்கையே அழிக்கக்கூடிய பாவமும் மாறிவிடும். அல்லேலூயா. எல்லாம் பாவத்தை பண்ணிக்கிறவரா இருக்காரு. தேவனுக்கு விரோதமா, தேவனுடைய சபைக்கு விரோதமா, ஊழியக்காரருக்கு விரோதமா, சபையோட ஜனங்கள் மக்களுக்கு விரோதமாக நம்ம செய்யற எல்லா ஆலோசனைகள் சதிகளும் ஒன்றுமே இல்லாத போயிடும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்த எலியா, முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தா என்ன பண்ணாரு? வானத்திலிருந்து அக்கினி இறங்கினாரு. பாகால்கள் தீர்க்கதரிசிகளை சவால் விட்டாரு. பாகால்கள் தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணாரு? வெட்டி போட்ட 450 பேரை. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்குமா? எலியா முழங்கால் பண்ணிட்டு என்ன நடந்தது? நம்பர் 1, வானத்திலிருந்து அக்கினி வந்தது. நம்பர் 2, பாகால்கள் தீர்க்கதரிசிகள் தோத்து போனாங்க. நம்பர் 3, பாகால்கள் தீர்க்கதரிசிகள் செத்து போனாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க முழங்கால் பண்ணிட்டா ஃபயர் வானத்திலிருந்து வரணும். உங்களுக்கு உரமா வரம் தோத்து போனோம். தோத்து மதம் போனா போதாது, மற்றும் பழிவாங்க வருவான். ஒண்ணுமே இல்லாத போகும். இதுதான் ஜெபத்துடைய வெற்றி. அல்லேலூயா. எலியா பண்ண ஜெபத்துடைய வெற்றி இதுதான். அல்லேலூயா. 2வது ஒரு ஜெபம் பண்ணாரு. 2 நாளாகும் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒரு வெண்கல பிரசவ பீடத்தை உண்டாக்கி அது நடுப்பிரகாரத்தில் வைத்திருந்தான். அதின்மேல் அவன் நின்று இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக வைத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியாருக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். அல்லேலூயா. சாலமோன் ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய ராஜா. அவர் பிரசங்கத்தின் பீடத்தில் நின்று, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனே, உங்களுடைய வாயினால சொன்னீங்க, உங்களுடைய கரத்தினால் நிறைவேற்றினீங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. தாவீதுக்கு 18 மனைவிகள், 11 பிள்ளைகள். அல்லேலூயா. மூத்தவன் தான் ராஜாவா மாறணும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, சாலமோன் தான் ராஜாவா ஆகணும்னு சொன்னாரு. ஆண்டவர் தாவீதும் இப்படி இருந்தாங்க, ரொம்ப ஃபிட்டா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தம்பி நீ எனக்கு ஃபிட்டா இருக்கிறதுனால நான் உன்னை சபையை கட்ட விட மாட்டேன், ஆலயத்தை கட்ட விட மாட்டேன். சாலமோன் தான் காட்டணும், ஏன்னா உங்க கை கரைப்படைந்திருக்கிறது. அல்லேலூயா. வருஷப்பட அழைத்து வந்த ரைட்டு, அவன் வீட்டு யாரையா சாவ வச்ச, அவன் என்ன பண்ணான்? உனக்கு பிடிச்சிருந்து நீ அழைத்து வந்த, அவனே நீ சாவ வச்ச அப்படின்னு சொல்லி, ஊரியாவை நான் சாவ வச்சேன்னு சொல்லி அவங்ககிட்ட கணக்கு கேட்கிறாரு. அல்லேலூயா. பட் அவன் சொல்ற, நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, நீ எவ்வளவு இருதயத்துக்கு ஏற்றனா இருந்தாலும் நீ கட்டக்கூடாது, சாலமோன் தான் கட்டணும். ஏன்னா சாலமோனை நீ ஒதுக்கி வச்சுக்கிறல, உன் பிள்ளைங்க இருந்து அரண்மனையில் வச்சுட்டு அவன் அரண்மனை வெளியே வச்சுக்கிறல, நீ அரண்மனை அவனை வெளியே வச்சோ, நான் அவன் அரண்மனை உள்ள வைப்பேன்னு சொன்னாரு. அந்த பிள்ளைதான் வந்து ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே நீ வாயினால் சொன்னீங்க, இந்த கரத்தினால் நிறைவேற்றிருக்கீங்க, இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுவதற்கு எனக்கு கிருபை கொடுத்துருக்கு ஜெபம் பண்ணுது. அல்லேலூயா. நன்றி உள்ளதாக அந்த சாலமோன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஆகுது?
நன்றி உள்ள ஒரு ஜெபத்தை என்ன பண்ணுது, ஏறெடுக்கிறது. அல்லேலூயா. சாலமோன் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா சாலமோன் ஜெபிக்கிறார். ராஜா, ஒரு நாட்டினுடைய ராஜா, மாம்சத்துல ஆளுகை செய்திருக்கலாம், ஆனா அவர் பண்ணல. அல்லேலூயா. சவுல் நம்ம யார் ராஜாவாகுது? சவுல் யார் ராஜாவாகுது? தாவீது யார் ராஜாவாகுது? ரெண்டு பேருமே யார் தான் ராஜாவாகுது. ஆனா சவுல் எத்தனை வருஷம் அரசாண்டாரு? 40. தாவீது 40. அல்லேலூயா. சவுல் ராஜ்யபாரத்துல 2 வருஷம் தான் அபிஷேகம் அவர் மேல இருந்தது. 38 வருஷம் மாம்சத்துல ஆட்சி பண்றாரு. தாவீது 40 வருஷமா ஆண்டவர் சொல் பேச்சு அபிஷேகத்தோட ஆட்சி பண்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆட்சி பண்றது மாற்றம் கிடையாது. தேவனுடைய அபிஷேகம், அவர் வல்லமை நம்மோடு கூட இருக்கிறதா, அவர் கிருபை நம்மோடு கூட இருக்கிறதா, அவர் வழியில நம்ம நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த அதிகாரத்துக்கு நம்ம போனாலும், எந்த உயரத்துக்கு நம்ம போனாலும், நம்ம உயர்த்துகிற ஒரு கர்த்தர் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கிட்ட எவ்வளவு பணம் வந்தாலும் தருகிற ஒரு ஆண்டவர்னு சொல்லி எனக்கு நீங்க சொல்றீங்களோ, இன்னும் 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 உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், இன்னும் இன்னும் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பாரு. அதான் சொல்ல, முழங்கால் படிக்கிட்டு செபித்த எலியா, முழங்கால் படிக்கிட்டு செபித்த சாலமோன், ஜபிக்கிறதுனால ராஜ்யபாரம் அவருக்கு கிடைக்குது, ஜபிக்கிறதுனால நாணங்களோ நன்மைகளோ அவருக்கு கிடைக்கிறது, ஜபித்ததுனால அவன் தகப்பனுடைய 40 வருஷம் அபிஷேகத்தை ஓரமா போட்டுட்டு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி இந்த ராஜ்யபாரத்தை வாங்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 40 வருஷம் ராஜ்யபாரம் மூத்த மகளுக்கு தான் கிடைக்கணும். ஆனா அந்த கூற்றை எல்லாம் உடைத்து, மூத்த மகளுக்கு தான் கிடைக்கணும் அந்த கூற்றெல்லாம் உடைத்து, தாவீதுடைய முதல் மனைவிக்கு தான் கிடைக்க வேண்டிய சாணத்தை, பிள்ளைக்கு பிறந்த சாணத்தை எடுத்து யாருக்கு கொடுத்தாரு? பசுவெல்லாம் சொந்த பண்ணடியா? அல்லேலூயா. வழியில போனவ அவனுடைய பிள்ளை ராஜாவை மாத்த கர்த்தருடைய கிருபை தெரியுமா? யாரெல்லாம் நீ அற்புதமா நினைக்கிறியோ, யாரெல்லாம் உருப்படாது நினைக்கிறியோ, எதெல்லாம் சீர்படாது நினைக்கிறியோ, அதான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிற்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிலாம் தானே சொன்னாங்க. இதெல்லாம் வருமா வருவாதா, முறியுமா முறியாதா, தரையுமா தரையாதா, தரையில தங்கமா தங்காதா, அப்படி சாப்பாடுலாம் வாங்கிட்டு நம்ம வந்துக்கிறோம். இந்த சாபத்தெல்லாம் உடைச்சது ஆண்டவர் தானே. அல்லேலூயா. நம்ம மனிதனுடைய வாயில் இருக்கிற சாபத்தை அவர் உடைச்சு அவர் வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை கூறி நம்ம உயர்த்தி வச்சிருக்காரு. எத்தனை பேர் நீ நல்லா இருக்கக்கூடாது நினைச்சான், எத்தனை பேர் உனக்கு விரோதமா போட்டி போட்டான், எத்தனை விரோதமா உனக்கு விரோதமா சூனியம் பண்ணான், மந்திரம் பண்ணான், உனக்கு விரோதமா எதிர்த்து நின்றான். எத்தனை பேர் நீ வாழக்கூடாதுன்னு நினைச்சான், எத்தனை பேர் நீ பூமியில ஏறக்கூடாதுன்னு நினைச்சான், எத்தனை பேர் உன்னை கொலை செய்யலாம்னு நினைச்சான், எத்தனை பேர் உன்னை ஏற்றி சாவடிக்கலாம்னு நினைச்சான். அந்த இடத்துலலாம் கர்த்தர் உயர்த்தி வச்சுக்கிறாரு. அதுக்காக நன்றி உள்ளவர்களா இருக்கணுமே. இதெல்லாம் என்ன பாதுகாக்கிறது ஜபம் தானே. உண்மையா சொன்ன, நம்ம சொந்த வீட்லயே நம்ம மதிக்கலையே. கர்த்தர் நம்ம அவர் தரிசனத்துல வச்சிருக்கிறாரு, அவர் நினைவுகளை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. பாட கர்த்தருடைய பிள்ளைங்களே, சொந்த தகப்பன், சொந்த தாய், சொந்த அண்ணன் தம்பி, சொந்த அக்கா தங்கச்சி நம்ம மதிக்காம இருக்கலாம். நாடு கிருபை உன்னோடு இருந்ததுன்னா அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இப்படிப்பட்ட திருப்பதரிசியா இருக்கிற எலியாவும் ஜெபம் பண்ணாரு. 3 அற்புதம் அவர் வாழ்க்கையில் நடந்தது. முழங்கால் படிட்டு ஜெபித்து சாலமோன் ஜெபம் பண்றாரு. மிகப்பெரிய ராஜ்யம் பார்த்து அவருக்கு நாணத்தை கொடுத்தார் ஆண்டவர். 3வது முழங்கால் படிட்டு ஜெபித்த எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்துக்கொண்டு வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படிட்டு என் கையில் என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறிட்டு வைத்து கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானவரையும் மறந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கும் உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரம
அல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஜெபித்த எஸ்ரா எதுக்காக ஜெபம் பண்றாருன்னா, எங்க தேசத்துல மிகுந்த அக்கிரமங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது, அநியாயங்கள் இருக்குது, அதனால உம்முடைய என் வஸ்திரத்தை கிழித்து உம்மிடத்தில் நான் திரும்புகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம தேசத்துல விக்கிர ஆராதனை இருக்கிறது, பாவம் குடிக்கொண்டு இருக்கிறது, போராமை குடிக்கொண்டே இருக்கிறது, யாரும் வாழக்கூடாதுன்னு சொல்லி அநேகர் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். உங்கள் வஸ்திரங்களை கிழித்து, உங்கள் இருதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்தில் திரும்பி இந்த மக்களுக்காக மன்றாட வேண்டும், இந்த மக்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ முழங்கால் படிட்டு ஜெபித்த எலியாவுடைய வெற்றி மிக பெரியதா மாறியது. முழங்கால் படிட்டு ஜெபித்த சாலமோனுடைய ராஜ்யபாரம் நிலை நின்றது. முழங்கால் படிட்டு ஜெபித்த எஸ்ரா மக்களுக்காக விண்ணப்பம் பண்ணி இந்த தேசத்துக்காக கதறுகிறார். அல்லேலூயா. பொதுவான ஜெபம் என்ன பண்றாங்க, ஏறடிக்கிறாங்க. இந்த மூணு பேரை ஜெபம் பண்ணது எதுக்காக? நாட்டுக்காக தான் ஜெபம் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இவங்க தனி சொந்த தேவைக்காக ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணல, தன்னுடைய நாட்டுக்காக ஜெபம் பண்றாங்க. ஜெபம் என்பது மக்களுக்காக பண்றதுதான் ஜெபம், உனக்காக பண்றது விண்ணப்பம். அல்லேலூயா. அப்போ தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் என்றால் அந்த பாண்டிற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எஸ்ரேலுக்கு நேராக பலகணிகள் திறந்து. ஐயா, அந்த நாட்டுல ஒரு சட்டம் போடுறாங்க, இவங்களுக்கு யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது, எல்லாரும் அந்த பொருசலை தான் வணங்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்க. தானியேல் தன் மேல் வீட்டாரில போய் கையை உயர்த்தி மறுபடியும் என்ன பண்றாரு, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தானியேலுக்கு கிடைத்த தண்டனை சிங்க கபி. சிங்க கபியை சூழல் நெருப்போம், என்ன எதுவும் பண்ண முடியாது. அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை கட்டிடுவார், அந்த நெருப்பினுடைய சூட்டை மாற்றிடுவார். அல்லேலூயா. தானியேல் அந்த வைராக்கியமா ஜெபம் ஏறெடுத்ததுனால நேபுகாத் நேச்சார் என்ற மிகப்பெரிய ராஜா ஆண்டவரை தன் சொந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எந்த ராஜா தன்னைதான் வணங்கணும், தன் பொருசலை தான் வணங்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாரோ அதே ராஜா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். தானியேலை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் சொல்லி இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். இந்த தானியேல ராஜ்யமே இந்த ஜபங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா ராஜ்யங்களே எதிர்த்து நிற்கிற ஜபங்கள். எலியா ஜபமான ஜபமும் சரி, அந்த நாட்டை எதிர்த்து நிற்கிறார். சாலமோனும் என்ன பண்றாரு, அந்த நாட்டுக்காக என்ன பண்றாரு, எதிர்த்து நின்று ஜபம் பண்றாரு. எஸ்ரா என்ன பண்றாரு, அந்த நாட்டுடைய மக்களுக்காக என்ன பண்றாரு, வேண்டுதல் செய்யறாரு. இந்த தானியேல் என்ன பண்றாரு, இது பயங்கரமான பிரச்சனை தானியேல் இருக்கு. அந்த தேசமே மிக தீட்டு நிறைந்த தேசம், பாவம் இருந்த தேசம், அக்கிரமம் மிகுதியானது, விக்கிரகாராதனை உள்ளது, கட்டுப்பாடு உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டில் போய் அவர் என்ன பண்றாரு, தானியேல் ஜெபிக்கிறாரு. அந்த இடத்துல முதல் நாள்னா தானியேல் ஜெபம் பண்றதுனால முதல் நாள் நடக்குது அப்படின்னு சொன்னா தானியேலுக்கு சோதனை வருகிறது. தானியேலுக்கு சிங்க கபியில போகிற சோதனை வருகிறது. இரண்டாவது தேவன் செய்த அற்புதம், சிங்கத்தின் வாயை கட்டுறாரு ஆண்டவர். சிங்கம் அவர் சாப்பிடல, பெரிய மேல இருந்து என்ன பண்றாங்க, அவரை போடுறாங்க. சிங்கம் மட்டும் பசியான சிங்கம் உள்ள இருக்குது. அது மிகப்பெரிய நாட்டோட தண்டனை. சிங்கம் அவரை தொட கூட இல்லை. இதுதான் ஜபத்தினுடைய வல்லமை. மூன்றாவது நேபுகாத் நேச்சார் ஓடி போய் பார்க்குறாரு, தானியேல் நீ ஆராதிக்கிற தேவன் தப்பு வச்சிருப்பாரோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசமா பேசுறாரு. நான்காவது அந்த ராஜாவை ரசிக்க போறாரு. இதான் ஜபத்தினுடைய பவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜபம் எங்கேயும் தோத்து போகலன்றதை உங்களுக்கு நான் என்ன பண்றேன், சொல்லி கொடுக்குறேன். அல்லேலூயா. இப்போ மார்க் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவரை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஜெபித்த குஷ்டரோகி தன்னுடைய குஷ்டரோகத்து வாழ்க்கையிலிருந்து மாறினான். அல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஜெபித்த குஷ்டரோகியினுடைய குஷ்டரோகம்னா சாதாரணமாக நினைச்சுக்கிறீங்க.
குஷ்டரோகம்னா மிகுந்த வேதனையானது, கொடுமையானது. இந்திய தேசத்துல குஷ்டரோகம் மிகவும் அதிகமா இருந்தது. இந்திய தேசத்துடைய கொடிய நோய் 2 தான், கேன்சரும் குஷ்டரோகமும். இது வரைக்கும் மக்கள் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாங்க. அல்லேலூயா. எப்போ குஷ்டரோகம் மாறிச்சு அப்படின்னு சொன்னா, என்னைக்கு இந்திய தேசத்துல மிஷனரிகள் கடந்து வந்தாங்களோ, இயேசு சுவிசேஷம் கடந்து வந்தாங்களோ, அன்னைக்கு எல்லாம் குஷ்டரோகமும் மாறிச்சு. ஏன்னா அந்த குஷ்டரோகத்தோட மருந்து வர வச்சு வெளிநாட்டுல இருந்து அவங்க வீட்டை, அவங்க இடத்த, அவங்களுடைய எல்லாத்தையும் வித்து குஷ்டரோகத்துக்கு மருந்து வர வச்சு எல்லாம் குஷ்டரோகத்துக்கும் அநேக அன்னை தெரேசா போன்ற அநேக மிஷனரிகள் வந்து அவங்க புண்ணெல்லாம் தொடச்சி அவங்க சீலாம் கழுவி அவங்களை நல்லா குளிப்பாட்டி அவங்களுக்கு அந்த மருந்தெல்லாம் போட்டு விட்டாங்க. அடுத்த வர சந்ததி குஷ்டரோகிகள் வரல. அல்லேலூயா. அன்னைக்கு பாளையம் ஒன்று இருந்தது. பாளையம் வீட்டுக்கு வெளியில நான் ஊருக்கு வெளியே தனியா ஒதுக்கி போட்டு இருந்தாங்க. பாளையத்தில் பொறுமையா இருப்பாங்க. நான் 2 விஷயம் குஷ்டரோகத்தை உள்ள சேர்க்காததுக்கு, ஒண்ணு உனக்கு பரவக்கூடாது, மற்றொன்பது நான் அந்த நாட்டத்தை தாங்க முடியாது. குஷ்டரோகி அங்க இருக்கிறானா நீ கொஞ்சம் தொலை பண்ணா செத்த வாடாடிக்கும். மருந்து போயிருந்தா அப்படி நாத்தடிக்குமா, அந்த அளவுக்கு தான் பண்ணிருக்கோம். துர்நாற்றம் வீசும். அது பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அவன் தொட்ட எந்த பொருளையும் தொட மாட்டாங்க. அவன் ஊருக்குள்ள வரக்கூடாது. அவங்க எதாவது நோய் தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் குஷ்டரோகி எப்படி தூக்கிட்டு போவான்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்றதுக்கு ஆள் இல்லை. அவனுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? அவ்வளவு கஷ்டம். யோசித்து பாருங்க. குஷ்டரோகி எங்க போய் வேலை செய்ய முடியும்? குஷ்டரோகி யார் வேலை தருவா? அப்ப பார்த்தாங்க அநேக இடங்களில் தொழில் நோயாளிகளுடைய மருத்துவமனைகளை கட்டினாங்க. அநேகருடைய வாழ்க்கையை மாத்தினாங்க. அநேகருக்கு மருந்து போட்டு அவங்க என்ன பண்ணாங்க? நற்காரியங்கள் செய்தாங்க. அப்ப இந்த குஷ்டரோகி ஜெபம் பண்ற ஆண்டவரே, இந்த குஷ்டரோகத்தால என் புள்ள என்ன பார்க்க மாட்டேங்குது, என் மனைவி என்ன பார்க்க மாட்டா, என் வீட்டுல இருக்கிற என்ன பார்க்க மாட்டான், சொந்தத்துல பந்தத்துல மரியாதை இல்ல, குஷ்டரோகி மத்தியில என்ன இல்ல மரியாதை இல்ல, நான் பாளையத்துக்கு பொறுமையா இருக்கிறேன், சுத்தமான என்ன சுத்தமாக காட்டுகிற அப்படின்னு முழங்கால் பிடிச்சு ஜபித்தான். அவன் குஷ்டரோகம் நீங்கிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயையும் கனப்படுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவர் போதகரே, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கைக்கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அல்லேலூயா. அவன் மிகுந்த ஆசை. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கேட்கறாங்க, ஆண்டவரே எல்லாம் பரலோகம்ன்றாங்களே, நித்திய ஜீவன்ன்றாங்களே, உம்மிடத்து வரதுக்கு ஒரு வழின்றாங்களே, அதுக்கு நான் என்ன செய்ய வேணும்னு கேட்கறான். நல்ல போதகரேன்னு சொல்றான். அவர் சொல்ற, யார் எனக்கு நல்லவன் சொன்னது? தேவன் தான் ஒருவன் நல்லவன் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவன் நான் சொந்தத்துக்கு வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். விபச்சாரம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது பாட்டுன்னு சொல்றாரு. இதெல்லாம் நான் செய்ய இல்லையா அப்படின்னு சொல்றான். அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு உள்ளதெல்லாம் வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துருவாங்க. அவனுக்கு மிகுந்த ஆசை இருந்தபடியா அவன் என்ன பண்ணிட்டான்? அவர் பேச்சு கேட்காம போயிட்டான். வித்து தரத்துக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் பாவம் பண்ணாதுக்கிறான், அக்கிரமம் பண்ணாது, எல்லாம் பண்ணாது இருக்கிறான். பட் அவனுக்கு கொடுக்கறதுக்கான மனம் இல்லை. அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. எவனும் என்ன பண்ண அதே மாதிரி போயிட்டான் திரும்பி. அப்போ வயசுல இருந்தா வாலிபன் ஒரு நாள் ஏசு அந்த வழியா போறாரு. பாடியில தூக்கி போறாங்க. பாடியில அல்லேலூயா. மிகுந்த திரளான கூட்டம் இருக்குது. அவர் சொல்றாரு, பாடியை இறக்குங்க. பாடியை இறக்குறதுக்கு சட்டம் இல்லைன்றாங்க. இறக்குங்க. திரளான ஜனங்கள். ஏசு பாடியை இறக்க மாட்டாங்க. கொண்டு தொல்ல
பாடையை தொட்டாரு, வாலிபன் என்ன பண்றான்? விடுதலை ஆகிறான். அல்லேலூயா. மருத்துவ என்ன பண்றான்? உயிரோட எழுந்துக்கிறான். அவன் தான் இந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபன். அவன் நித்திய ஜீவன் கேட்டாங்களா? அவன் சொத்து விட்டு தரதுக்கு மனசு இல்லைல்ல, அவன் என்ன பண்ண மறுச்சுட்டான். ஏசு அவனுக்கு போய் மனதிருகி அவன் என்ன பண்ண அவனை தொட்டு அவனை சுகப்படுத்துறாரு. அவன் என்ன பண்றான்? பாடியிலிருந்து எழுந்து வெளியே வரான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஜபத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அன்னைக்கு சொல்லிட்டு போனாலா, அவன் எண்ணி சந்தான அன்னைக்கு அவனை எழுப்பி அவனை நித்திய ஜீவன் தராது. மறுபடியும் நீ ஒரு வாட்டி ஆண்டவருக்கு கேட்டேனா, நீ செத்து போன அவனை எழுப்பி தருவார். அதான் ஆண்டவருடைய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒரு வாட்டி ஆண்டவரை கேட்டு அவர் இல்லைன்னு சொல்ற தெய்வம் இல்ல. நீ மதியில்னா கூட, நீ செத்தா கூட நீ எழுப்பி மறுபடியும் பரலோக தருகிற தெய்வம். அல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஜெபித்து ஐஸ்வர்யன் அவன் பேரு பெற்றுக்கொண்டான் தேவனுடைய ராஜ்யத்தை. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:59 வாசிங்க. அல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஜெபித்த ஸ்தேவான் முழங்கால் படிட்டு ஜெபித்து என்ன பண்ணாரு? கொண்டு வாசம் அத. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. ஸ்தேவான் என்ன பண்றாரு? தேசத்துக்கு போய் ஊழியம் பண்றாரு. அந்த இடத்துல என்ன பண்றாரு? எல்லாம் கல்லெறிகிறாங்க. கல்லெறிஞ்சா எல்லாரும் ஓடுவாங்க. நான் சேவன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாராம். கல்லெறிஞ்சா என்ன பண்றாரா? செத்துட்டாராம். அவர் சொன்னாரா, இது இந்த பழி இவங்க மேல சும்மாராது இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். அல்லேலூயா. அப்போ அவருடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது எல்லாரும் கல்லெறிஞ்சு ஓடுவாங்க. சேவான் கல்லெறிஞ்சு அவ்வளவு முழங்கால் படித்து ஜெபம் பண்ணாராம். அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு, அவ்வளோ ஒரு அவருக்குள்ள என்ன பண்ணிச்சு, அவ்வளோ ஒரு தாழ்மை, அவ்வளோ ஒரு கிருபை, எல்லாமே அவருக்கு இருந்தது. யாரையும் சபிக்கல, எல்லாரும் அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9:40 வசனம். அவனை எழுந்திருக்க பண்ணி பசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவனை உயிருள்ளவராக அவர்கள் முன்பாக நிறுத்தினான். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படி போட ஆரம்பிச்சோம்? யார் வார்த்தையாளர் இருக்கிறாங்களோ, மறுத்து போகிறாங்களோ, பாவத்தில் இருக்கிறாங்களோ, தபித்தாளை உயிரோட என்ன பண்ணார்? எழுப்பினார் பேதுரு. அல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஜெபித்த பேதுரு தபித்தாளை உயிரோட எழுப்பினார் என்று வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய ஜெபம் எப்படி பண்றாருன்னா, மறுத்து போயிருக்கிற, பாவத்தில் இருக்கிற, அக்கிரமத்தில் இருக்கிற, தேவையில்லாம தங்களோட பணங்களை செலவு செய்து கொண்டிருக்கிற, ஃபைனான்ஸ் வாங்கி வட்டிக்கு வாங்கி வயதுக்காரங்கிட்ட கொடுத்துருக்கிறவங்களெல்லாம் போய் சந்திச்சு, ஏமா இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட், ஐயா ஒரு ஜெபம் பண்ணலாம் நல்லா ஆயிடும், ஏமா இவ்வளவு லோன் போட்டுக்கிற, ஏமா ஃபைனான்ஸ் வாங்கிக்கிற, ஏமா லோன் வாங்கிக்கிற, ஏமா மகளிர் லோன் வாங்கி போயிட்டு இந்த மாதிரி அமாவாசை கட்டு வர வானம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்கள மாற்றக்கூடியது உங்களோட வேலை. அல்லேலூயா. அத அவனுங்க வாழ்ந்துக்கிறாங்க, இவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்கள, முழங்கால் படிட்டு ஜெபித்த பவுல் அப்போஸ்தலர் 20:36 அப்போஸ்தலர் 20:36. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனார்கள். அல்லேலூயா. முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தார் பவுல். கப்பல் வரைக்கும் அவரோட ஜனங்க என்ன பண்ணாங்க? போனாங்க. அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர் 21:5 வாசிங்க. அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையில் நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினோம். அல்லேலூயா. கடற்கரையில கூட முழங்கால் படிட்டு என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. கடற்கரையில நீங்க என்ன பண்றீங்க? கடற்கரைக்கு போனா ஜெபம் பண்ண என்ன வருதா? கடற்கரைக்கு போனா ஐஸ் சாப்பிடலாமா, பாப்கார்ன் சாப்பிடலாமா, எது சாப்பிடலாமா, மீன் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு நம்ம கடற்கரையில
போனா நம்மளுக்கு நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஜபம் பண்ண வேண்டும். 2 காரியம் நமக்கு தோணும். மலையில ஜபம் பண்ணாரு, கடற்கரையில ஜபம் பண்ணாரு. அப்போ கடற்கரையில ஆண்டவர் என்ன பண்ணல, முட்டி தேசி சொல்ல, முழங்கால் பண்ணிட்டு கை வைத்து ஜபம் பண்ண சொல்ல. அல்லேலூயா. நிறைய பசங்க நான் தம்பிக்கு பாக்குறேன், நான் தங்கச்சிக்கு பாக்குறேன். அது என்ன பண்ணுது, அந்த அந்த இடத்துல என்ன பண்ணுது, அது வரைக்கும் தேங்கிற போகுது. முட்டி தேர்ந்து ரத்தம் வச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. அது மாதிரிலாம் ஆண்டவர் பண்ண சொல்ல, கஷ்டப்பட சொல்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நம்ம எதாவது கஷ்டப்படதான் ஆண்டவர் நம்ம ஜபத்துக்கு காப்பாற்ற நினைக்கிறாங்க. நீ கஷ்டப்படுறதால அவர் கஷ்டப்பட்டுக்கிறாரு. அதனால தான் அதான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எலியாவை பற்றி சொல்லியிருக்கிறேன், எஸ்ஸராவை பற்றி சொல்லியிருக்கிறேன், சாலமோனை பற்றி சொல்லியிருக்கிறேன், இவங்களோட ஜபத்தை பவுலை பற்றி சொல்லியிருக்கிறேன், பேதுருவை பற்றி சொல்லியிருக்கிறேன், தானியேலை பற்றி சொல்லியிருக்கிறேன். இவங்களாம் என்ன பண்ணாங்க, ஜபம் பண்ணாங்க. இவங்களாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களா, இவங்களாம் ராஜாக்கள், ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள், மிகப்பெரிய சாணத்தில் இருந்தவங்க, ஐஸ்வர்யவன்கள். ஜபம் நீ நான் மட்டும் தான் பண்ண இல்லை, எல்லா மக்களுக்கும் ஜபம் தேவைப்படுகிறது. எல்லாரும் உயர்த்தப்பட்டவர்களாக மாற வேண்டும். இதை தேவையில்லாம விரும்புகிறார். அல்லேலூயா.